ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி மலேசியா. தமிழ்நாட்டிலே பாதி. கேரளா ஸ்டேட் 35 மில்லியன். கேரளாவோட பாப்புலேஷன் இஸ் 35 மில்லியன். சோ உங்களோட ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் எங்களோட நாட்டோட பாப்புலேஷன். சோ இந்த 35 மில்லியன் பாப்புலேஷன்ல மெஜாரிட்டி 60% ஆர் முஸ்லிம், 30% சைனீஸ், 10% இந்தியன். ஓகே, அப்ப நம்ம மெஜாரிட்டி முஸ்லிம்னு சொல்லும் போது நிறைய பேர் எடுத்தோன்னே திங்கிங் எங்க போவோம், ஓகே மலேசியா வந்து முஸ்லிம் கண்ட்ரி அப்படின்ட்டு. இல்ல, மலேசியா முஸ்லிம் கண்ட்ரி கிடையாது. மலேசியா இஸ் a multi-racial secular country. ஓகே, சோ இங்க வந்து கவர்மெண்ட் சிஸ்டமும் சேம் லைக் இந்தியா. உங்களுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்றீங்க? எலெக்ஷன். எவ்ரி 5 years once ஒரு எலெக்ஷன் வரும். அதே போல மலேசியாலயும் எவ்ரி 5 years once எலெக்ஷன். அண்ட் அந்த எலெக்ஷன்ல எந்த கட்சி பார்லிமெண்ட் சீட்ல அதிக சீட் வந்து பிடிக்குதோ அந்த கட்சி தான் வந்து ரூலிங் பார்ட்டி. அந்த கட்சியோட ஹெட் வந்து ரூலிங் பிரைம் மினிஸ்டர். ஓகே, சோ மலேசியாவோட இப்ப கரண்ட் பிரைம் மினிஸ்டர் 10th பிரைம் மினிஸ்டர் 10வது பிரைம் மினிஸ்டர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். ஓகே, சோ நம்ம இப்ப சிட்டிக்கு போகும்போது சிட்டியோட பேர் என்ன சொன்னேன்? கோலாலும்பூர். கோலாலும்பூருக்கு அர்த்தம் தெரியுமா? இல்ல, கோலானா வேலி, தமிழ்ல அடிவாரம், மலை அடிவாரம்னு சொல்லுவோம்ல வேலி. லும்பூர்னா சேரு. சோ மலேசியாவோட கேபிட்டல் சிட்டிக்கு மீனிங்கே வந்துட்டு சேத்து அடிவாரம். எதனால? நான் தான் சொல்லணும். அப்ப யாரும் ரிசர்ச் பண்ணிட்டு வரல. ஓகே, சரி, சேத்து அடிவாரம் ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்ப நம்ம ஆன் த வே சிட்டி போகும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்துட்டே வாங்க. நிறைய வந்து ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் தான் நிறைய இருக்கும். நிறைய சின்ன சின்ன மலைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ சிட்டி வந்து ரெண்டு பெரிய மலைக்கு நடுவுல இருக்கிற சிட்டி தான் கோலாலும்பூர். அண்ட் இந்த ரெண்டு பெரிய மலைக்குமே வந்து ரெண்டு ரிவர் இருக்கு. ஒரு மலையில இருந்து கிளைங் ரிவர், இன்னொரு மலையில இருந்து கோம்பாக் ரிவர். ரிவர் தமிழ்ல ஆறு. ஓகே, சோ ரெண்டு ஆறு வருதுல. இந்த ரெண்டு ஆறுமே கோலாலும்பூர்ல தான் வந்து மீட் பண்ணும். இந்த அடிவாரத்துல தான் வந்து ரெண்டு ரிவருமே ஒண்ணு சேரும். ஒரு காரணம் அது ஏன் சேர்த்து அடிவாரமா மாறுதுன்னா டின் மைனிங். டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல ஈயம்னு சொல்லுவோம். ஓகே, கோலாலும்பூர்ல நிறைய ஈயம் கிடைச்சது. ஓகே, ஒரு 1980sல அதுலலாம் வந்து நிறைய ஈயம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப நிறைய இந்த இடத்துல தோண்டி எடுக்கும் போது இந்த இடம் வந்து நிறைய சேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ ரிவர்ல வந்து போட்மேன் கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, தீன் மைனிங்க்கு போறதுக்கு ஈயம் எடுக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா போட்காரர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நிறைய சேர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போய் விடுங்க அப்படின்ட்டு. அப்ப மலாய் மொழியில கோலாலும்பூர்னு சொல்லுவாங்க, சேத்து அடிவாரத்துக்கு கூட்டிட்டு போங்கன்ட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் கோலாலும்பூர்ல முதல் செட்டில்மெண்ட் நடந்ததே இந்த சேத்து அடிவாரத்தினாலதான். அப்ப இந்த பேரை வந்து நம்ம மாத்த கிடையாது. ஓகே, இப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோலாலும்பூருக்கு இன்னுமே அந்த பேர் வந்து இஸ் ஜஸ்ட் கோலாலும்பூர். அதை வந்து நம்ம மாத்தல. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா வெதர். இந்தியால உங்களுக்கு எத்தனை சீசன் இருக்கு? 4 3 ரெயின், மான்சூன், சம்மர், இன்னொன்னு வின்டர். அப்ப 4ன்னு சொல்றவங்க இன்னொன்னு சம்மர், வின்டர் 3. ஓகே, மலேசியாவுக்கு இந்த மாதிரி வெதர்னு கிடையாது. ஓகே, எங்களுக்கு வந்து சீசன்ஸே இல்ல. எங்களுக்கு 365 நாளுமே ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு மழை, இன்னொன்னு வெயில். 365 நாள்ல 300 நாள் நல்ல மழை பெய்யும். ஓகே, அப்ப இங்க எவ்ரிடே ரெயின் இருக்கும் போது ரெண்டு மலைக்கு நடுவுல இருக்கிற சிட்டி என்ன ஆகும்? வெள்ளம், ஃப்ளட். ஓகே, சோ ஒரு 2000க்கு முன்னாடில இருந்து மலேசியாவோட பிக்கஸ்ட் இஷ்யூ, கோலாலும்பூரோட பிக்கஸ்ட் இஷ்யூ இஸ் ஃப்ளட் இஷ்யூஸ். இப்போ வந்து ஃப்ளட் எல்லாம் நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம அப்புறம் சிட்டிக்கு போன பிறகு நான் ரோட் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்போ ஃப்ளட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் முன்னாடி வந்து நிறைய ஃப்ளட்ஸ் இருக்கனால, ஏன்னா 1 ஹவருக்கு வந்து ரொம்ப ஹெவியா மழை பெஞ்சதுன்னா முதல்ல வெள்ளத்துல முழுகிற சிட்டி கோலாலும்பூர் சிட்டி. சோ அதனாலயும் அந்த பேர் வந்து அப்படியே தக்கப்பட்டுருச்சு. ஓகே, சோ இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு क्वेश्चन இருக்கா கேட்கணும்னு?